வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தினத்தந்தியோடைய குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். நான் சால்வ் பண்ண ஆரம்பிக்கல. இன்றைக்கி டேட் என்னென்னா 24 ஏப்ரல் 2026ங்க. சரிங்களா? எல்லோரும் ஓட்டு போட்டுட்டு வந்துருப்பீங்கன்னு நம்புகிறோம். சரிங்களா? ஓகேங்க. இன்றைக்கி உள்ள பதிலை ஒன்றா நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இடமிருந்து வளம். முதல் கேள்விங்க. செப்டம்பர் 5 என்ன தினம்? செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம்னு சொல்கிறோம். ஆசிரியர் தினம். ஏன்னா அது நம்ம டாக்டர் ராதாகிருஷ்ணன், சர்வேப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களோட பிறந்தநாள். அவங்க இந்திய குடியரசுத் தலைவராக இருந்தாங்க 62-67 காலத்தில். ஸோ அப்போ இதை குழந்தை சில்ட்ரன் ஆசிரியர் தினமாக சொன்னாங்க. ஓகே. 6 கீழேருந்து மேலே என்ன? கீழேருந்து மேலே 6. ஏழை இமய மலை பாடலில் உள்ள விஜயகாந்த் படம். ஏழை இமய மலை எங்கள் ஊர் சாமி மலை 8 தவசி. பதில் என்னது? தவசி. 2001 வந்த படங்க. சரி, அடுத்த ஹிண்ட் என்னது? 2 இடமிருந்து வளம் என்ன? நட்டு போல்ட்டில் இருப்பது. நட்டு போல்ட்டில் என்ன இருக்கும்னா த்ரெட் THREAD. அதுக்கு மழைன்னு சொல்லலாம். இதில் வேறு ட்ரை போட்டிங்கன்னா மழை வேதங்கள் தீரும். 4 கீழேருந்து மேலே என்ன? முடி வெளுத்தல். முடி வெளுத்தல் என்னன்னு சொல்லுவாங்க? நரை ட்ரை. ஓகே. 5 வலமிருந்து இடம் என்னன்னு பார்ப்போமா? காமராஜர் பிறந்த ஊர். காமராஜர் பிறந்த ஊர் என்னென்னா விருதுநகர். நம்ம மதுரை பக்கத்தில் இருக்க விருதுநகர், கிங் மேக்கர் ஆஃப் தமிழ்நாடு. ஓகே. 3 மேலேருந்து கீழே என்ன? வாய் அகன்ற ஒரு பாத்தியம். வாய் அகன்ற ஒரு பாத்தியம்னா அண்டா சொல்லுவோம். இங்கே ட்ரூ ட்ரூ என்னன்னு சொல்லலாம்னா உருளி. ட்ரூ லி. உருளின்னா வாய் அகன்ற பாத்தியம். அண்டா மதியம் இருக்கும். அண்டா மதியில் இருக்காது. ரொம்ப சிம்பிளாக கும்பா அளவுக்கு இருக்கும். கும்பானா நீங்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க. 2வது 9 வலமிருந்து இடம் என்ன? கேப்பை டேஷ் உடலுக்கு நல்லது. கேப்பை களி உடலுக்கு நல்லது. கேப்பையில் களி செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகே. அப்போ 15 கீழேருந்து மேலே என்ன? தெனாலிராமன் ஒரு யார்? கவின்னு முடியுது. விகட கவி. விகட கவிங்க வார்த்தையை நீங்கள் இப்படி எழுதினாலும் ஒரே வேர்டு தான் வரும். அப்படி மேலேருந்து பார்த்தாலும் ஒரே வேர்டு தான், கீழேருந்து பார்த்தாலும் ஒரே வேர்டு தான். விகட கவி. விகட கவி. இருவழி சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். 2 மேலேருந்து கீழே. புத்தியன். புத்தியனை மகன்னு சொல்லலாமா? இந்த சைடு ஹிண்ட் வச்சு இது முடிஞ்சிச்சுங்க. 11 இடமிருந்து வளம் என்ன? விவரித்து எடுத்து கூறுதல். விவரித்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறது என்னன்னு சொல்கிறாங்க? விளக்கம் கொடுக்கறது. விளக்கம். விளக்கம் கொடுத்தல் அப்படின்னு சொல்லலாம். 7 மேலேருந்து கீழே என்ன? பழுப்பு நிற உருண்டை வடிவ தானியம். தானியம்னு சொல்லிட்டாங்க ஆல்ரெடி முதல்ல. தானியம்னா இந்த கேப்பை, வரகு, சாமை அந்த மாதிரிலாம் வரக்கூடியதில்ல. நடுவில் லேவை வந்துருக்கு. பழுப்பு நேரத்தில் என்ன இருக்கும்? சோளம். சோளம் உருண்டை வடிவத்தில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சோளம். 8 மேலேருந்து கீழே. குழந்தை. குழந்தைக்கு வேசம். குழந்தைன்னா சிசு வேன்னு சொல்லலாம். இங்கே 2வது எழுத்து இருக்குதுங்க. மகவு அப்படின்னு சொன்னால் குழந்தை. மகவு. சரி, இந்த சைடு உள்ளதும் சால்வ் ஆக்கிட்டோம். 10 மேலேருந்து கீழே என்ன? நோபல் பரிசு பெற்ற இந்திய பொருளாதார நிபுணர், எக்கனாமிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எக்கனாமிஸ்ட்னா யாருன்னா அமர்த்தியா சென். யார்? அமர்த்தியா சென். அமர்த்தியா சென்கவங்க நோபல் பரிசு வாங்கினாங்க.
எப்போன்னா 1988. ஓகேங்களா. அமர்த்தியா சென். அமர்த்தியா சென்றவங்க எங்களுக்கு 1999 இந்தியாவிலேருந்து பாரத ரத்னா விருதும் கொடுத்தாங்க. எக்கனாமிஸ்ட்டுக்கு. இவங்க வந்து வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவங்க, மேற்கு வங்கம். 12 இடமிருந்து வளம் என்ன? 12 இடமிருந்து வளம். மாரி. மாரின்னா தமிழில் என்னன்னு சொல்லுவீங்க? மாரி, மழை. மாதம் மும்மாரி பெய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க. 19க்கு வந்துவோம். சேலருக்கு. இடமிருந்து வளம் என்ன? சதம் ஆங்கிலத்தில். சதம் ஆங்கிலத்தில்னா சென்டம்னு எழுதுவோம். அதுக்கு முன்னால் இங்கே இதுக்கு 20 என்ன வருதுன்னு பார்த்துட்டு நம்ம எழுதுனா கரெக்டாக இருக்கும். 20 மேலேருந்து கீழே. ஒளிக்கதிர். ஒளிக்கதிர்னா சுடர்னு சொல்லலாம். அப்போ இங்கே சென்டம்னு எழுத மாட்டோம். வெயிட் பண்ணுங்க, நீங்கள் என்ன வருதுன்னு பார்ப்போம். 16 மேலேருந்து கீழே என்ன? குலுக்கல் பரிசு சீட்டு. குலுக்கல் பரிசு சீட்டு நம்மளுக்கு எதில் கிடைக்கும்? லாட்ரியில். இது லாட்டரி. 16 மேலேருந்து கீழே லாட்டரி. சரிங்க. இப்போ பாருங்க, 19 சதம் ஆங்கிலத்தில் நீங்கள் என்னன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்காங்க. செஞ்சுரி. சென்டம் நீங்கள் எழுத முடியாது. இங்கே கொடுத்துக்க ஹிண்ட்டை வச்சு செஞ்சுரின்னு சொல்கிறோம். சதம்னா செண்டம்ங்கிறது. வெயில் வந்து செஞ்சுரி அடிச்சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இங்கே செஞ்சுரின்னு எழுதுவோம். 13 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போமா? நீதி தேவதையின் கையில் இருப்பது. நீதி தேவதையுடைய கண்ணை கட்டிட்டு கையில் என்ன வச்சுருப்பாங்க? தராசு. சமமாக இருக்கணும், அனைவருக்கும் நீதி சமம் அப்படின்னு சொல்கிறது. இங்கே பாருங்கள், ஒரு ஆன்சர் சால்வ் ஆகுது. 16 வலமிருந்து இடம். மேற்கத்திய அணியின் முன்னாள் கேப்டன் பிரெயின் லாரா. லாரா மட்டும் இங்கே எழுதியிருக்கோம். 17 இடமிருந்து வலம் என்ன? கணினி மவுஸ். கம்ப்யூட்டரில் மவுஸ் வந்து தமிழில் என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்காங்க. சுட்டி. சுட்டி அப்படின்னா மவுஸ். சரிங்களா. இந்த சைடு உள்ளது முடிச்சிட்டோம். சுட்டி. இது கரெக்டு. 22 வலமிருந்து இடம் என்ன? பூசாரி. பூசாரியை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? அர்ச்சகன்னு சொல்லலாம். அர்ச்சகன்னா பூசாரி. சரிங்க, எழுதியாச்சு. 22 கீழேருந்து மேலே என்ன? சாகாவரம் அழியா புகழ். சாகாவரம் அழியா புகழ் ஆலேருந்து சொன்னீங்கன்னா அழிவின்மைன்னு சொல்லலாம். அழிவின்மை கிடையாதுங்க. அமரத்துவம் அப்படிங்கிறது தினமலரில் அடிக்கடி நம்ம பார்க்கக்கூடியது. தந்திலையும் இங்கே இப்போ பார்ப்போம். அமரத்துவம். சரியாக இருக்குதுங்க. அமரத்துவம்னு எழுதுனீங்கன்னா கரெக்டாக இருக்குது. அமரத்துவம். ஓகே, இது கரெக்டாங்க. செக் பண்ணி பார்ப்போம். 18 இடமிருந்து வலம் என்ன? சிகிச்சை அளிப்பவர். சிகிச்சை அளிப்பவர் டாக்டரு. இங்கே வந்து 6 எழுத்து இருக்கு. ஸோ மருத்துவர்னு எழுதலாம். 18 மேலேருந்து கீழே என்ன இருக்கு? நசுக்கு. பிணை. நல்லா மசிய பருப்பு நல்லா மசிய விடுங்க. நல்லா நசுக்கி நல்லா பிணைஞ்ச அளவுக்கு பிணைஞ்சு கொடுங்கிறத மசிச்சு கொடுன்னு சொல்லுவாங்க. மசி. சரிங்க. 15 வலமிருந்து இடம் என்னன்னு பார்த்தோமா? பயிரிடுதல். பயிரிடுதல் அப்படின்னா வீல ஆரம்பிச்சுக்கு இம்மில் முடிஞ்சிருக்குங்க. விவசாயங்க. விவசாயம். 14 மேலேருந்து கீழேருந்து மேலே. நடுநிசி நள்ளிரவு. அடுத்த சாமம். ஸோ சாம பொழுது. சாமம் என்ன எழுதும்? சாமம். 16 ஏன்னு ஒன்று கொடுத்துருக்காங்கங்க. வலமிருந்து இடம். வாகனம். வாகனம்னா ஊர்தி சொல்லலாம். இங்கே என்ன சொல்கிறோம்? வண்டி. சரிங்க. இன்னும் பாருங்கள். 23 கீழேருந்து மேலே என்ன?
போக்கர் போக்கர்னா தமிழில் ஏஜெண்ட் தரக தரக 21 இடம் வந்து வளம் என்னன்னு பாருங்க. கோட்டை சுவர் வந்து மதில் சுவர்னு சொல்லலாம். இங்கே ட்ரா வந்துக்கனால என்னென்னு எழுதுவோம், அதனாலும் மதில் சுவர்னாலும் கோட்டை சுவர்னாலும் ஒன்று தான். ஸோ இதுதான் இன்னையோட பதில். இன்றைக்குள்ள எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட் கொடுங்க, சொல்லியிருந்தா கூட. நன்றி.